போன பார்ட்ல காட்டேரி அடித்ததால் செல்லம்மாளின் கணவன் இறந்து போனதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். செல்லம்மாள் சொல்வதை நம்பாததால் ஊர் மக்களில் 5 பேர் அன்று இரவு முனி கோவில் பக்கம் வருகின்றார்கள். இங்கு இரவு நேரத்தில் முனி வலம் வருவார் என்று சொல்வார்கள். இதில் காட்டேரி வேறு வருகின்றார்களா என்று ஐவரும் பேசிக்கொள்கிறார்கள். அதில் வீரமுத்து என்பவர், இல்லை, அவையெல்லாம் நம் ஊர் மக்கள் சொன்ன கட்டுக்கதை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நாம் முனி அருகே செல்லலாம் வாருங்கள் என்று அழைக்கின்றார். ஆனால் நால்வரும் வேண்டாம், முனி கோபத்திற்கு நாம் ஆளாக கூடாது. முனி வரும் சமயத்தில் நாம் இங்கே இருந்தால் விபரீதமாகிவிடும். நாம் தூரத்திலேயே சிறிது நேரம் நின்றுவிட்டு கிளம்பி விடலாம் என்று ஒருவர் சொல்கின்றார். அதனால் 5 பேரும் சற்று தூரத்தில் நிற்கின்றார்கள். நேரமானதால் ஐவரும் அந்த இடத்திலேயே படுத்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது அதில் ஒருவர் மட்டும் திடீரென்று அலறி எழுகின்றார். என்னை யாரோ மிதித்தது போல் இருந்தது, யார் என்று பயந்து கொண்டே கேட்கின்றார். நால்வரும், இங்கு நம்மை தவிர வேறு எவரும் இல்லை, யார் உன்னை அடித்தார்கள் என்று சுற்றி பார்க்கின்றார்கள். அப்பொழுது முனி கோவிலின் அருகே யாரோ நிற்பது போல் தெரிகின்றது. அதில் 4 பயந்து பின்னே செல்கின்றார்கள். வீரமுத்து மட்டும், அவர் யார் என்று நான் பார்த்து வருகிறேன், நீங்கள் இங்கேயே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வருகின்றார். போக வேண்டாம் என்று 4 தடுத்தும் வீரமுத்து வருகின்றார். அந்த இடத்தில் வந்து பார்த்தால் அங்கு எவருமே இல்லை, இங்கு யாரோ நின்றார்களே என்று வீரமுத்து சுற்றி சுற்றி பார்க்கின்றார். பார்த்தால் அவர் பக்கத்தில் ஒரு நெருப்பு ஒளி அந்த இடத்திலிருந்து மெல்ல நகர்ந்து செல்கின்றது. அதை பார்த்த வீரமுத்து பயத்தில் அலறி அடித்துக் கொண்டு பின்னே ஓடுகின்றார். தூரத்தில் நின்றவர்களுக்கு அந்த ஒளி தெரியவில்லை. வீரமுத்து பதட்டத்தில் நாம் இங்கிருந்து ஓடிவிடலாம் என்று சொன்னதும் அனைவரும் பயத்தில் ஓட வருகின்றார்கள். அப்பொழுதுதான் சுடுகாட்டில் இருப்பது போல் அந்த இடத்தில் பிணவாடை அடிக்கின்றது. அனைவரும் திரும்பி ஓரமாய் நின்று விடுகின்றார்கள். பார்த்தால் அந்த இடத்திலிருந்து கரும் புகை போல் ஓர் உருவம் முனிக்கு பின்னே மெல்ல நகர்ந்து வருகின்றது. அவ்வளவுதான். அதை பார்த்த இவர்கள் 5 பேரும் மரண பயத்திற்கே சென்று விட்டார்கள். அந்த இடத்தை விட்டு சத்தமில்லாமல் தலை தெறிக்க ஓடுகின்றார்கள். மறுநாள் அந்த 5 பேரையும் ஊர் தலைவர் விசாரிக்கின்றார். செல்லம்மாள் சொன்ன அனைத்தும் உண்மைதான். நாங்கள் காட்டேரியை கண்ணால் பார்க்கவில்லை, ஆனால் அந்த உருவத்தை நாங்கள் உணர்ந்தோம் என்று நேற்று நடந்ததை ஐவரும் சொன்னதும் அதை கேட்ட ஊர் மக்கள் அதிர்ச்சியாகின்றார்கள். அப்பொழுது செல்லம்மாள், அன்று மட்டும் காட்டேரி அங்கு வரவில்லை என்றால் என் கணவனின் கையால் நான் தான் இறந்திருப்பேன். அவன் குடிபோதையில் தினமும் என்னை துன்புறுத்தி வந்தான். ஆனால் அன்று போதை தலைக்கேறியதால் என்னை கொல்லவே துணிந்து விட்டான். அவனிடமிருந்து என்னை காப்பாற்றியது காட்டேரிதான். அதர்மம் செய்தவர்களை அழிக்க முனியும் காட்டேரியும் இந்த ஊருக்கு நிச்சயம் வேண்டும் என்று செல்லம்மாள் சொல்கின்றாள். அதனால் கிராம மக்கள் கலந்து பேசி முனி சிலைக்கு பக்கத்திலேயே காட்டேரி அம்மனுக்கும் சிலை வைத்து அவர்களை பயபக்தியாக வழிபட்டு வருகின்றார்கள். இப்படித்தான் ஊர் கிராமப்புறங்களில் முனீஸ்வரனையும் காட்டேரி அம்மனையும் வைத்து பயபக்தியாக பூஜித்து வருகின்றார்கள். ஆனால் முனீஸ்வரன் வலம் வரும்பொழுது அவருக்கு பின் காட்டேரி ஏன் வலம் வருகின்றார்கள்? முனிக்கும் காட்டேரிக்கும் என்ன சம்பந்தம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஈஸ்வர பட்டம் பெற்றவர்களில் ஒருவர் சனீஸ்வரன், மற்றொருவர்தான் முனீஸ்வரன். கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானின் அவதாரமாகத்தான் முனீஸ்வரர் என்று சொல்லப்படுகின்றது. சிவபெருமானின் ஆக்ரோஷ ரூபம்தான் முனீஸ்வரர். அதுபோல் முனீஸ்வரனுக்கு பின்னால் வரும் காட்டேரி அம்மன் அன்னை பார்வதி தேவியின் மற்றொரு அவதாரம்தான். பார்வதி தேவியிடமிருந்து காட்டேரி அம்மன் எப்படி உருவானார்கள் என்பதன் வரலாற்றை தெரிந்து கொள்வோம். ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று பார்வதி தேவி எழுந்து ஓர் இடத்திற்கு செல்கின்றார்கள். தூக்கம் கலைந்து கண் விழித்து பார்த்த சிவபெருமான் பக்கத்தில் படுத்திருந்த பார்வதி எங்கே என்று சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு படுத்துக் கொள்கின்றார். அப்பொழுது
பார்வதி தேவி தன் வேலையை முடித்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் பக்கத்தில் படுத்துக் கொள்கின்றார்கள். மறுநாள் காலையில், நேற்று இரவு நீ எங்கு சென்றாய் என்று சிவபெருமான் கேட்கின்றார். நான் எங்கும் செல்லவில்லை, தங்கள் பக்கத்தில் தான் படுத்திருந்தேன் என்று சொன்னதும் சிவபெருமான் கோபப்படுகின்றார். நேற்று இரவு நான் தூக்கம் கலைந்ததால் எழுந்து பார்த்தேன். அப்பொழுது நீ இல்லை, எங்கு சென்றிருந்தாய் என்று கோபமாக கேட்டவுடன் பார்வதி தேவி தயக்கமாக உறக்கம் வரவில்லை என்று அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தேன், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு பார்வதி தேவி கிளம்புகின்றார்கள். ஆனால் பார்வதி ஏதோ மறைக்கிறாள் என்று சிவபெருமானுக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. மறுநாள் நடு இரவு நேரத்தில் எப்பொழுதும் போல் பார்வதி தேவி கிளம்புகின்றார்கள். அப்பொழுது தூங்குவது போல் நடித்திருந்த சிவபெருமான் அவர்கள் சென்றதும் அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து செல்கின்றார். அப்படி பார்வதி தேவி எங்கே செல்கிறார்கள் என்று பார்த்தால் சுடுகாட்டிற்கு வருகின்றார்கள். அந்த சுடுகாட்டில் எரியும் பிணங்களை எல்லாம் எடுத்து ஆக்ரோஷமாக சாப்பிடுகின்றார்கள். அதை பார்த்த சிவபெருமான் அதிர்ந்தே போகின்றார். பின்பு சிவபெருமான் குழப்பத்திலேயே பார்வதி தேவிக்கு தெரியாமல் படுத்துக் கொள்கிறார். பிணங்களை கடித்து உதறிவிட்டு பார்வதி தேவி ஒன்றும் அறியாதது போல் படுத்துக் கொள்கின்றார்கள். மறுநாள் சிவபெருமானும் தேவியிடம் எதுவும் கேட்கவில்லை. நேராக பார்வதி தேவி தினமும் வரும் மயானத்திற்கு சிவபெருமான் பகல் நேரத்தில் வருகின்றார். அவர்கள் வரும் பாதையில் ஒரு குழி வெட்டி அந்த குழி தெரியாதபடி அதன் மேல் இலை தழைகளை போட்டுவிட்டு கிளம்புகின்றார். அன்று இரவு நேரம் வந்துவிட்டது. அன்னை பார்வதி தேவி இரவில் எழுந்து வழக்கம் போல் மயான பாதையில் வருகின்றார்கள். சிவபெருமானும் அவர்களுக்கு தெரியாமல் பின்னே வருகின்றார். அப்பொழுது பார்வதி தேவி பிணங்களை உண்ணும் ஆர்வத்தில் அந்த குழி இருப்பது தெரியாமல் அதனுள் தவறி விழுந்து விடுகின்றார்கள். அந்த இடத்தில் சிவபெருமான் வருகின்றார். அவரை பார்த்ததும் அவர்கள் குற்ற உணர்ச்சியில் நிற்கின்றார்கள். என்னிடம் பொய் கூறிவிட்டு நீ தினமும் மயானத்திற்கு வருகின்றாய், பிணங்களை உண்பதால் இனி உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சிவபெருமான் கோபமாக சொல்கின்றார். ஐயனே, ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு சில நாட்களாகவே பிணங்களை உண்ண வேண்டும் என்று ஆர்வம் வந்துவிட்டது. அதனால்தான் நான் தினமும் மயானத்திற்கு வருகின்றேன். இனி நான் இப்படி செய்ய மாட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பார்வதி தேவி கண்ணீர் விட்டு சொல்கின்றார்கள். அதற்கு சிவபெருமான் மனமிறங்கி, சரி, உன்னுடைய இந்த காட்டேரி குணத்தையும் தீய பழக்கங்களையும் இந்த குழியிலே வைத்து புதைத்துவிட்டு பார்வதி தேவியாக என்னுடன் வா என்று சிவபெருமான் அழைக்கின்றார். அதனால் காட்டேரி அவர்களின் ஆக்ரோஷ குணத்தை அந்த குழியில் விட்டுவிட்டு என்னை வழிபடுபவர்களுக்கு நான் நல்லதே செய்வேன் என்று சொல்லி மேலே வருகின்றார்கள். பார்வதி தேவி மேலே வந்ததும் சிவபெருமான் அந்த குழியை மூடிவிடுகின்றார். சிவபெருமானால் மண்ணால் புதைக்கப்பட்ட பார்வதி தேவியின் ஆக்ரோஷ குணம்தான் இந்த காட்டேரி அம்மன். இன்றும் காட்டேரி பூமிக்கடியில் புதைந்திருப்பதாக நம்பப்படுகின்றது. காட்டேரி அம்மனை கிராமப்புறங்களில் குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வழிபட்டு வருகின்றார்கள். காட்டேரி அம்மனுக்கு கோவில் கட்டிடம் என்று எதுவும் இல்லை. ஒரு வேப்பமரத்தடியில் உள்ள குழி மட்டுமே அவர்களது இருப்பிடமாகும். காட்டேரியை இரவு நேரத்தில் தான் வழிபடுவார்கள். பங்காளி வீடுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரவு நேரத்தில் மண்ணை குழியெடுத்து மண்ணால் பிள்ளையார் பிடித்து வைத்து காட்டேரிக்கு கோழியை பலி கொடுப்பார்கள். வெற்றிலை பாக்கு, கொழுக்கட்டை, கருவாட்டு குழம்பு, முருங்கை கீரை, முட்டை, மாவிளக்கு என்று அனைத்தையும் படையலிட்டு அந்த உணவுகளை வெளியாட்களுக்கு கொடுக்காமல் பங்காளி வீட்டினர் மட்டும்தான் உண்பார்கள். காட்டேரிக்கு படைத்ததை மற்றவர்களும் சாப்பிட மாட்டார்கள். மீதமுள்ள உணவை வீட்டிற்கு எடுத்து வராமல் அந்த குழிக்குள்ளேயே வைத்து மூடிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்து விடுவார்கள். இப்படித்தான் காட்டேரி பக்கத்திலேயே முனீஸ்வரனுக்கும் படையலிட்டு காட்டேரி முனீஸ்வரனை மிகவும் பயபக்தியாக வழிபட்டு வருகின்றார்கள்.